பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது. லீபனோன் வெட்கி வாடுகிறது. சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது. ஏன் இப்படி ஒரு வார்த்தையை ஆண்டவர் இங்க சொல்றாரு? இந்த தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது அப்படிங்கிறது இஸ்ரவேலை குறித்து தான் சொல்றாரு. இந்த வசனம் ஃபுல்லாவே இஸ்ரவேலை குறித்து சொல்றாரு. அப்ப இருக்க இஸ்ரவேல் தேசம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தது. ஒரே வேதனை, பஞ்சம், வறண்ட நில, துக்கிப்பு, இழப்பு, கண்ணீர் இப்படின்னு பல பிரச்சனைகள தனக்குள்ள வைத்திருந்தது. அப்படி ஒரு நிலையில இஸ்ரவேல் தேசம் காணப்பட்டது. ஏன் அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுச்சுன்னா, தேவனை விட்டு வழி விலகுனதுனால. பாவத்தின் வழியில சென்றதுனால, பாவத்துல உழன்று திரிந்ததுனால, பாவத்தோடவே வாழ்ந்ததினால, பாவ மன்னிப்பு பெற விருப்பம் இல்லாமையினால, அந்த தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது அப்படின்றாரு. லீபனோன் வெட்கி வாடுகிறது. லீபனோன்னா லெபனான் அப்படின்னு இப்போ நம்ம சொல்றோம்ல. லீபனோன். லீபனோன்னா வேதத்தின்படி பார்த்தா ஒரு செழிப்பான காடு அப்படின்ற அர்த்தம். செழிப்ப குறித்த ஒரு அர்த்தம். செழிப்பு, செழுமை அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறதா இருக்கு. இத நம்ம ஆவிக்குரிய விதத்துல பார்த்தோம்னா, அந்த செழுமை, ஆவிக்குரிய செழுமைய இழந்துட்டாங்க. ஆவிக்குரிய அந்த செழிப்ப இழந்துட்டாங்க. காரணம் பாவம். தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவன் ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள், அநேக விஷயங்கள அவர்கள் செய்து விலகி போனதுனால, அந்த இஸ்ரவேலுக்கான அந்த செழிப்ப இழந்து போனாங்க. ஆவிக்குரிய செழிப்பையும் இழந்து போனாங்க. அதே நேரத்துல உலகத்திற்குரிய செழிப்பையும் இழந்து போனாங்க. சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. இது எப்படின்னா, மிகவும் வளமான மேய்ச்சல் நிலங்களும், தோட்டங்களும் அப்படின்றத அர்த்தத்த கொண்டதா இருக்குது. வளமான தோட்டம், மேய்ச்சல் நிலங்கள். அது யாரு? நம்ம தான். வேற யாரு? அது என்ன ஆயிடுச்சாம்? பாழாக்கப்பட்டு போச்சு. காரணம் பாவம். தேவனுக்கு விரோதமான பாவம். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமான பாவம். இஸ்ரவேலர்கள் என்னென்ன பாவம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நம்ம பல வசனங்கள்ல கேட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட பாவம் அவர்களுடைய அந்த தோட்டங்கள் பாழாக்கப்பட்டு போச்சு. அந்த நிலங்கள் மிகவும் வளமான நிலங்கள் பாழாக்கப்பட்டு போச்சு அப்படின்னு இங்க ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆத்துமா அங்க பாழாக்கப்பட்டு போச்சு. தோட்டம், நிலம் எல்லாமே நம்மள தான் குறிக்குது. நம்முடைய ஃபுல்லான வாழ்க்கைய குறிக்குது. வெளிப்புற வாழ்க்கைய விட உள்ளான வாழ்க்கைய குறிக்குது. வெளிப்புறத்துல வேணா நாம ஆண்டவருக்கு பிரியமான மாரி காண்பித்துக் கொள்ளலாம். ஆனா உள்ளான காரியங்கள் பாழாக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த வசனத்துல மிக வேதனையோட ஆண்டவர் சொல்றார். ஆனா அதே நிலைமை தான் இன்னைக்கு இந்த 2026ல நம் தேசத்துல நடந்துட்டு இருக்கு. பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இந்திய தேசத்துல எவ்வளவு ஒரு விதமான பாவங்கள் பெருகி இருக்குது.
அதனால தேசம் துக்கித்து வாடிக்கொண்டிருக்கு. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாம பெரிய பஞ்சத்த சந்திக்கல, வறட்சிய சந்திக்கல, இழப்ப சந்திக்கலன்னு சொல்லிக்கலாம். ஆனா, வடதேசத்துல எவ்வளோ இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. தமிழ் மாநிலத்துல வேணா அப்படி இல்லாம இருக்கலாம். பல மாநிலத்துல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காரணம், பாவம் பெருகிக்கிட்டே போகுது. பாவம் குறைந்த பாடு இல்ல. அதுவும் வித்தியாசமான முறையில பாவம் பெருகிக்கிட்டே போகுது. அதனால தோட்டங்களும், நிலங்களும் பாழாக்கப்பட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா, வயல்வெளி பாழாயிற்று. வயல்வெளி வயல்வெளி பாழாயிற்றுன்றார் ஆண்டவர். வயல்வெளி யாரு? நாம தான். நாம பாழாய் போயிட்டோமா? கேடுகெட்ட இந்த பாவத்தினால நாம பாழாய் போயிட்டோம். பூமி துக்கம் கொண்டாடுகிறது. நாம பாழாய் போனதுனால பூமியும் துக்கம் கொண்டாடுதாம். ஏன்னா இந்த இழப்பு நமக்கு மட்டும் இல்ல, நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் உள்ளது. சிருஷ்டிப்புகளுக்கும் உள்ளது. எப்படி சொல்றீங்க? ஆமா. ஆண்டவர் வேதத்துல ஒழுக்க நெறிகள நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இப்படி இப்படி வாழணும்னு. அந்த ஒழுக்க நெறிகள மீறி நாம வாழும்போது சுற்றுப்புற சூழலை நாம அசுத்தப்படுத்துகிறோம். அத நாம சிதைக்கிறோம். ஆண்டவர் அருமையாய் நமக்கு படைத்து கையில ஒப்பு கொடுத்தார். ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி, பண்படுத்துங்கள்னு சொல்லி. அதை நாம சிதைத்து கொண்டிருக்கிறோம், அழித்து கொண்டிருக்கிறோம். அதனால அதுவுமே என்னதான் பண்ணுது? துக்கம் கொண்டாடுகிறது. விளைச்சல் அழிக்கப்பட்டது. ஆமா. எப்படி விளைச்சல் இருக்கும்? வயல்வெளி பாழால கிடக்கு. வறண்டு போய் கிடக்கு. வறட்சியா கிடக்கு. விளைச்சல் எப்படி இருக்கும்? விளைச்சல் அழிக்க தான் படும். விளைச்சலுங்கும்போது ஆவிக்குரிய அந்த விருத்தி இல்ல. ஒரு நல்ல கனி கொடுக்கிற மரம்ங்கிறது, விருட்சம்ங்கிறது விருத்தி அடைஞ்சா தானே கனி கொடுக்க முடியும். நல்ல கனிகள கொடுக்க முடியும். அந்த நல்ல கனிகள சுற்றி இருக்கிற ஆத்துமாக்கள் புசித்து, அந்த விளைச்சல் இன்னும் அதிகமாய் பெருகும். புசிக்க, புசிக்க அநேக இடங்கள்ல அது விருட்சமாய் வளரும். விதைக்க, விதைக்க விருட்சமாய் வளரும். வளர்ந்து அநேகர் விருத்தி அடைவார்கள். விளைச்சல் பெருகும். ஆனா, இங்க என்ன காரணம்னா, இங்க பாவம் நம்மை சுற்றிக் கொண்டிருக்கிறதுனால, சர்ப்பத்தைப் போல சுற்றிக் கொண்டிருக்கிறதுனால, இங்க விளைச்சலே இல்ல. விதைச்சாச்சு, விளைச்சல் இல்ல. காரணம், வயல் நிலம் வறண்டு போயிருக்கிறது அப்படின்றாரு. புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினங்கிறது போல, பழைய மனுஷன் ஒழிந்து போய் புதிய மனுஷன் எழும்பணும். எழும்பி வாழணும். ஆனா, அப்பேற்பட்ட மனுஷன் வாழ முடியல. அது வற்றி போயிருச்சு. ஆண்டவருக்கான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற வாழ்க்கை வற்றி போயிருச்சு. அங்க அபிஷேகம் வற்றி போயிருச்சு. பரிசுத்தம் வற்றி போயிருச்சு. பரிசுத்த ஆவியானவர் செயல்பட முடியாமல் அங்க இருக்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் எப்படி விளைச்சல் பெருகும்? எண்ணெய் மாண்டு போயிற்று. எப்படி ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார் பாருங்க. எண்ணெய் செத்து போச்சுன்றாரு. அதான் ஆவிக்குரிய மரணம் உண்டாயிருச்சு. அபிஷேகம் மரணித்து போயிருச்சு. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து அபிஷேகித்து நடத்திக் கொண்டிருக்கிறார். சும்மா கிடையாது. ஒரு அபிஷேகம் இருக்கு நம்ம தலையின் மீது.
அத உணர்ந்த உங்களுக்கு நல்லாவே தெரியும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நமக்கு ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அது வறண்டு போயிருச்சு. காரணம் விளைச்சல் இல்ல. விளைச்சல் இல்லாதபடி அநேக கலைகள் எழும்பியிருக்கு. பாவத்தை உள்ளடக்கின கலைகள். அநேக கலைகள் நமக்குள்ள எழும்பியிருக்கிறது. அந்த கலைகளினால விளைச்சல் பெருக முடியல. விளைச்சல் விருத்தி அடைய முடியல. இதத்தான் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. எல்லாம் பாழாய் கிடக்கிறது. அப்ப எப்படி இருந்துச்சோ, இஸ்ரவேல் தேசம் இப்பவும் அதே மாதிரி தான் நம்முடைய தேசமும் இருக்கு. நம்முடைய மாநிலமும் இருக்கு. இது வெறுமனே சுற்றுச்சூழல், மற்ற காரியங்கள மட்டும் இல்ல. முதல்ல குறிக்கிறது, முதல்ல குற்றப்படுத்துகிறது நம்மள தான் ஆண்டவர் சொல்றார். நீங்க வளமாய் இருந்தா, நீங்க வளமாய் செயல்பட்டீர்களானால், கனிகளை கொடுத்தீர்களானால், அநேகர் அதன் மூலமாய் அந்த கனிகளை புசித்து விருத்தி அடைவார்கள். விளைச்சல் பெருகும்னு சொல்றார். நம்முடைய நிலைப்பாடு என்ன? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.